ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி தினமணி நியூஸ் பேப்பர்லேருந்து இம்பார்ட்டன்ஸ் நியூஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். என்னென்ன இன்றைக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் யூனிஃபார்ம் சிவில் கோட், அதாவது ஆர்டிகல் 44 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டு. ஸோ அதனால் அது 2024 அந்த பில்லை பாஸ் பண்ணாங்க. இப்போது மார்ச் 25, 2026 இந்த பில் பாஸ் பண்ணியிருக்காங்க குஜராத்தில். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் எதுக்காக அப்படின்னா, இது சிட்டிசனுக்காக, இந்தியாவை சேர்ந்த குடியுரிமை பெற்றவங்க அனைவருக்குமே இது வந்து செல்லுபடி ஆகும். எதனால அப்படின்னா, டிஸ்கிரிமினேஷனை குறைக்கணும். ஸோ இந்த அனைவருக்கும் ஒரே சட்டம். இப்போ ரிலீஜியஸ் வைஸ் இந்த பாலிகாமி, பலதார மனம், உடனே டிவோர்ஸ் பண்ணுறது, முத்தலாக் பண்ணுறது, அவங்கள டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறது, அவங்கள சுரண்டுறது, சொத்துல உரிமை இல்லாமல் சொல்கிறது, இதெல்லாம் வந்து இங்கே ஹிந்து மேரேஜ் ஆக்ட்னு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஷரியத் லான் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த முத்தலாக், இதே மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது. ஸோ அந்த பில்லு வந்து எங்கே பாஸ் ஆயிருக்குன்னா குஜராத்தில் பாஸ் ஆயிருக்கு. இந்த சட்டம் வந்து யார், இந்த ஆர்டிக்கல் ரொம்ப யாருக்கு பிடிச்சது அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கருக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இது அனைவருக்கும் சமம் அப்படிங்கிற மாதிரி ஈக்குவாலிட்டியை பேஸ் பண்ண ஒரு ஆர்டிக்கல் தான் இது. ஆர்டிகல் 44 DPSP, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு. எதனால அவங்க டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வச்சிருக்காங்கன்னா, அது ஃபியூச்சரிஸ்டிக் கோலை வச்சு தான் அதை சொல்லுவாங்க. ஸோ நாடு இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா செழிப்பாயிடும் அப்படிங்கிறதுக்காக அதை தூக்கி அங்கே வச்சிருப்பாங்க. எந்த ஒரு பில்லு பாஸ் பண்ணாலும், எந்த ஒரு பாலிசி வந்தாலும் இதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து DPSPயை சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு அதில் உரிமை கொண்டாட முடியாது, ரைட்ஸ் கிடையாது. ஓகே, அதே மாதிரி தான் இந்த DPSPலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு ஆர்டிகல் 44. இந்த கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் எதுன்னு கேட்பாங்க, உத்தரகாண்டு. அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, போன 2024 அது பில்லு பாஸ் ஆனிச்சு. இப்போது 2026 மார்ச் 25 குஜராத் 2வது ஸ்டேட்டாக யூனிஃபார்ம் சிவில் கோட் பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, 9 காவலர்களுக்கு மரண தண்டனை. இது எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொரோனா காலங்களில் இந்த கதை எப்படின்னா, 2 பேர் அப்பா அம்மா, அப்பா பையன் 2 பேரும் கடை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கொரோனா காலத்தில் தான் நமக்கு 8 மணி 7 மணிக்குள்ளே கடையை சாத்திடணும். ஸோ ஏதோ கொஞ்சம் 5 நிமிஷம் கொஞ்சம் லேட்டாக வரனால எடுத்து வச்சிருந்தப்போ போலீஸ் என்ன எடுத்துக்கிட்டு போய் அவங்க என்ன மனநிலைமையில் இருந்தாங்கன்னு தெரியல, நைட்டு ஃபுல்லாக அடித்து அவங்கள சாகடிச்சிட்டாங்க. 2020 நடந்தது. ஓகே, 2020 நடந்தது. அதுக்கு இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த காவலர்கள் இப்போல்லாம் நம்ம நிறையா இதில் பார்க்குறோம் இல்லையா, காவலர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லா மக்களையும் போட்டு அடிக்கிறது, அவங்கள வந்து சித்திரவதை பண்ணி கொல்றதெல்லாம். ஸோ இது வரலாறு காணாத ஒரு தீர்ப்பு. இந்த 10 பேர் மொத்தம், அதில் ஒருத்தவர் முன்னாடியே உடல்நல குறைவால் இறந்ததுனால அந்த 9 பேருக்கும், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள் ஏட்டுன்னு முதற்கொண்டு மொத்தம் 9 பேருக்கு எந்த ஒரு நிபந்தனையும் பாராகாம ஏப்ரல் 6 அவங்களுக்கு மரண தண்டனை விதிச்சிட்டாங்க. ஓகே, அதான் இது. இறந்து போனவங்க 2 பேர் என்னன்னா, ஜெயராஜ் மற்றும் ஃபெனிக்ஸ் 2 பேருக்கும் இறந்தவங்க. இதில் தண்டனை பெற்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான். ஸ்ரீதர், கிருஷ்ணன், ரகு கணேஷ், பால்துறை, முருகன். இதில் இறந்தது வந்து பால்துறை தான். அதுக்கப்புறம் வந்து முத்துராஜ், சாமிதுரை, செல்லத்துறை, தாமஸ் போன்ற 9 பேர்களுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. யார் விதிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரை பெஞ்சு, ஹைகோர்ட்டு. இது மேல்முறையீடு பண்ணாலும் இது வந்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீதிபதி முத்துக்குமரன் அளித்த தீர்ப்பு தான் இது. ஸோ நேற்று 5:30 மணி போல் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். ஸோ இதை தான் இன்னைக்கு நாடு ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது அநீதிக்கு எதிரான தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடி அஜித் குமார் ஒருத்தரை விசாரணை அழைச்சிட்டு போய் கொன்னதெல்லாம் நம்ம படங்களையும் நிறைய பார்க்குறோம். ஆனால் அந்த படத்தில் கூட தீர்ப்பு கொடுத்ததா வந்து சரித்திரம் இல்லை. ஸோ படத்தில் கூட நடக்காத ஒரு விஷயம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க இந்த இறந்த குடும்பங்களுக்கு, அந்த 2 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த 9 பேரும் சேர்த்து 1,40,00,000 ரூபாய் அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு ஒப்படைக்கணும். சப்போஸ் அவங்கள ஒப்படைக்கல அப்படின்னா அவங்க சொத்தை விற்றாது கொடுத்தாகணும். ஸோ இதுதான் இந்த தீர்ப்பு. இது எக்ஸாமில் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் இது ஒரு ஹியூமனிட்டி படி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இன்னும் வந்து லா அண்ட் ஆர்டர் காப்பாற்றப்பட்டு இருக்கு. நீதித்துறை இன்னும் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நேர்மையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஸ்பிரன்ஸும் தெரியணும். ஏதோ ஒரு நம்பிக்கையில் தானே நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு விஷயமும் நமக்கு என்ன தீர்ப்பு லேட் ஆனாலும் பக்காவான தீர்ப்பாக வந்திருக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் தலைமை தேர்தல் ஆணையம் பதவி நீக்கம். இது கிடையவே கிடையாது. எதனால அப்படின்னா, இப்போ நம்மளே பார்த்தோம், எலெக்ஷன் கமிஷன் இவங்க வந்து டைரக்ட் கான்ஸ்டியூஷனல் பாடியில் வருவாங்க, இண்டிபெண்ட் பாடி. இவங்க வந்து
பிரசிடென்ட்டுக்கு ஈக்குவலாக அடுத்த இதில் இவங்களை ரிமூவல் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். ஓகேவா? அட் த சேம் டைம் இவங்க எதிர்கட்சி தலைவர்கள் என்ன பண்றாங்க, லோக்சபா மற்றும் ராஜ்யசபால அதுல மொத்தமா 193 பேர் இதுல ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா இவங்கள இம்பீச்மெண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ரிமூவல் தான் சொல்லணும். இம்பீச்மெண்ட்ங்கிற ஒரு வார்த்தை அது பிரசிடென்ட்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இவங்கள ரிமூவல் பண்ண முடியும். இருந்தாலும் இதுல முகாந்திரம் எதுவும் இல்லை, கரெக்டான ரீசன்ஸ் இல்லை அப்படிங்கறதுனால இது பில்லு வந்து தோல்வி அடைஞ்சிட்டு. இருந்தாலும் நம்ம அதுல உள்ள ஆர்டிகல்ஸ் பார்க்கணும், அதுல என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, ரிமூவல் ஆஃப் எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் ஞானேஷ்குமார் பதவி நீக்கம். ஓம் பிர்லா திங்கட்கிழமை நிராகரித்திருக்கிறாரு. மக்களவையில் 130 எம்பிக்களும் மாநிலங்களில் 63 எம்பிக்களும் கையொப்பமிட்டு இதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் இது தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த நீதிபதிகள் இந்த விசாரணையை எந்த ஆக்டில் கொண்டு வராங்க அப்படின்னா, நீதிபதி விசாரணை ஆணையம் 1968 கீழ் அதிகாரத்தை பயன்படுத்தி இதை செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இதை நிராகரிச்சிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் இதில் நமக்கு எலெக்ஷனை பற்றி நமக்கு சிலபஸில் இருக்கிறதுனால, இப்போ எலெக்ஷன் வேற எல்லா மாநிலங்களையும் நடக்குது இல்லைங்களா. நம்ம இப்போ டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2ல நமக்கு இது இந்த வருஷம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதில் இப்போ தான் புதுசாக தேர்தல் பண்ணி சட்டமன்றம் எலெக்ஷன் பண்ணி யார் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு மாதத்துல தெரிஞ்சிட போகுது. அடுத்த மே 4ஆம் தேதிக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிடும். இதில் எந்த இதுலேருந்து எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து எந்தெந்த வருஷம் அந்த 21 வயசாக இருந்தது ஏன் வந்து 18 வயசாக மாற்றினாங்க, எந்தெந்த நாட்டிலலாம் வந்து 16 வயசும் வந்து ஓட்டு போடுற உரிமை வச்சிருக்காங்க. முன்னாடி வந்து குட ஓலை மூலயமா நமக்கு ஓட்டு போடுற அதிகாரமே கிடையாது. ஸோ பணம் படைத்தவர்கள் மட்டும் தான் ஓட்டு போடலாம், மற்ற யாருமே ஓட்டு போட முடியாது. எல்லாரும் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் அதை கொண்டு வந்ததே யாரு அப்படின்னா நேரு அவர்கள். அட் த சேம் டைம் 21 வயசுலேருந்து 18 வயசுக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அங்கெல்லாம் வந்து 25 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் ஓட்டு போட்டு அந்த நாட்டுக்கு அவங்க சிட்டிசன்ஷிப்பாக ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருந்து 18 வயசு ஆனாலே அவங்க ஓட்டு உரிமை பெற்றவர்கள். ஸோ இதுதான் யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ்னு சொல்லுவோம். அதுதான் இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்கு. மார்ச் 15ஆம் தேதி நம்ம இப்போ தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் அறிவிச்சாங்க. எப்போ அப்படின்னா பாண்டிச்சேரியில் மற்றும் கேரளாவில், அஸ்ஸாமில், வெஸ்ட் பெங்காலெல்லாம். ஸோ ஏப்ரல் 9ஆம் தேதி மற்றும் தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23. ஸோ இப்போ அங்கே எலெக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. எப்போ ரிசல்ட் அறிவிக்கப்படும்னா மே 4. இந்த ஒரு திருவிழா இது வந்து ஏதோ ஒரு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இது நம்ம நாட்டு மக்கள் அனைவரும் சேர்ந்து அவங்களுக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை உயர்த்துறதுக்கு, சோசியல் ஜஸ்டிஸை நிலைநாட்டுறதுக்கு தேவையான விஷயங்களை, இது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளோட இப்போ ஒரு சட்டமன்றத்தில் ஒரு ஆட்சி அமைது, ஒரு கவர்னன்ஸ்னா ஆட்சின்னு சொல்லுவாங்க. அது நடக்குது அப்படின்னா அவங்களே வெறுமனேன்னு சொல்லிட்டு நடத்த மாட்டாங்க. மக்களால் ஒரு மக்களாட்சிங்கிறது என்னன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிகாரியோ இல்லை ஒரு தலைவரோ இருப்பாங்க. இவங்க கட்டுற டேக்ஸ் மூலியமா அதை கலெக்ட் பண்ணி டைவர்சிஃபை பண்ணி எந்தெந்த செலவு என்னென்ன பண்ணணும். இப்போ வந்து முனிசிபாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ரோடு போடுறது, ஒரு கிராமத்துக்கு ரோடு போடுறது, ஒரு இடத்துக்கு ரோடு போடுறது, இல்லை கழிவு நீர் அதை அகற்றுறது, சாயில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த இதெல்லாம் அவங்க வந்து பார்க்கணும். அட் த சேம் டைம் போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்குது, கரண்ட் இருக்குது, அதோட மட்டும் இல்லாமல் ஃபுட்டு டெவலப்மெண்ட் இருக்குது, பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ் இருக்குது, அப்புறம் ஏதாவது டிசாஸ்டர் நடக்கும், ஹெல்த் கேர் இருக்கும். இதெல்லாம் பார்க்கறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஒரு மினிஸ்ட்ரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் சேர்த்து செலவு பண்ணுறது நம்ம ஒவ்வொரு ஆளும் அவங்கள்ட்ட போய் பண்ண முடியாது இல்லைங்களா. நம்மள்கிட்ட வர்ற வரி பணத்தை அவங்க வாங்கி அதை ஒன்றா கலெக்ட் பண்ணி எந்தெந்த இடத்துக்கு செலவு பண்ணுமோ அதை தான் அவங்க பண்ணுறாங்க. இதுதான் ஆட்சி. ஓகேவா? அந்த இதை தான் பண்றாங்க. அதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கிற ஒரு வழி தான் இங்கே எலெக்ஷன். அதுதான் இப்ப நடக்க போகுது. ஓகே, முன்னாடி வசதி படைத்தவருக்கு மட்டுமே வாக்குரிமை வைத்திருந்ததுல குடவோலை முறை, பானை மூலயமா வாக்கு நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பேலட் நினைச்சு விவி பேடு 2014 ஃபர்ஸ்ட் இதுல டிவி சேஷனுங்கிறவர் தான் இது கொண்டு வந்தாரு. இதெல்லாம் நமக்கு சில ஃபேக்ட்ஸ். ஓகே, 1920 தான் நேரடி பொதுத் தேர்தல் நமக்கு நடக்குது. ஓகே, இந்தியாவில் 1920 தான் நடக்குது. ஸோ வயது மான்டகு கிளம்ஸ்ஃபோர்டுன்னு சொல்லுவாங்க, செம்ஸ்ஃபோர்டுன்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினது. 1988 61வது சட்ட திருத்தம் 1988 21 வயசுலேருந்து 18 வயசா குறைக்கப்பட்டது. இது அமலுக்கு வந்தது 1989 தான் அது அமலுக்கு வந்தது. ஸோ அர்ஜென்டினா, கியூபா, ஈக்குவடார் போன்ற நாடுகளில் 16 வயசுலேயே வாக்குரிமையை பெறாங்க. இதெல்லாம் வந்து இங்கே மட்டும் இல்லாமல் 18 வயசு எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, தாய்வானில் வாக்குரிமை வயது 26, 20, லெபனான், குவைத் மற்றும் ஓமன்லாம் 21 வயசு தான் வச்சுருக்காங்க.
யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அங்கே மட்டும் 25 வயசு வச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் 18 வயசாக குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அதுலேயுமே பாருங்க, நமக்கு இந்த இதெல்லாம் பார்க்கணும். இப்போ அரசியல் அறிவு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குரியே. ஓகே, ஸோ ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக ஒரு கவர்னன்ஸ் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு ஒரு அறிவை செக் பண்ணிட்டு பண்ணணும். ஸோ எந்த ஒரு இப்போ ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா படிச்சிருந்தா மட்டும் போதாது, அவர்கிட்ட எத்திக்ஸ் இருக்கணும், வேல்யூஸ் இருக்கணும், மாரல்ஸ் இருக்கணும். அந்த எத்திக்ஸ், வேல்யூஸ், மாரல்ஸ், ஹியூமனிட்டி அண்ட் ஹெல்பிங் டெண்டன்சி, சோசியல் சர்வீஸ் இது பண்ணுற அந்த ஒரு எண்ணம் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஸோ தன்னலம் கருதாமல் தான் வேலையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்க்கணும். ஓகேங்களா, அதுக்கு ஒரு பெரிய ஒரு கவர்னன்ஸ் பண்ணுற நாலேஜஸ் வேணும். ஸோ அது இருக்கா அப்படி பார்த்து எடுக்கிறோமான்னா அப்படிலாம் கிடையாது. ஓகே, பாருங்க, 18 வயசு முதல் 19 வயது உள்ள இப்போ வாக்காளர்கள் எண்ணிக்கை 12,51,742 பேர் இருக்காங்க. ஸோ வெறும் 18லேருந்து 19, இது காலேஜ் செகண்ட் இயர் தான் படிப்பாங்க. ஸோ அப்பயே இத்தனை பேர் இருக்காங்க. 20 வயது முதல் 29 வயதுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,05,31,653 பேர். ஆக மொத்தம் இந்த 29 வயசுல 18 வயசுலேருந்து ஆரம்பிச்சு 29 வயசுக்குள்ளுமே 1.18 கோடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த இவங்க எல்லாருமே மொத்தம் நம்ம இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் ஓட்டு எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5.50 கோடி. ஓகே, அதில் இவங்களோட எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட 50 லட்சம், 1 கோடி கிட்டத்தட்ட வந்துடும். ஸோ இவங்க எப்படி ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க, அதுதான் மெயின் திங். ஆக மொத்தம் இவங்களோட ஏஜ் கேட்டகரியில் மொத்தம் 100% 21% வாக்காளர். ஒருத்தர் மொத்தம் 234 தொகுதி இருக்குது, 119 தொகுதி வாங்கிட்டாலே அவங்க முதலமைச்சர் ஆகிடலாம். ஸோ அதில் இந்த 21% அவங்க ஜஸ்ட் ஒரு 48% இருந்தாலே அவங்க என்ன பண்ணிடலாம், ஆட்சி அமைச்சிடலாம். ஓகே, ஸோ ஏன்னா பதிவு பண்ணுற வாக்குகளோட எண்ணிக்கை 63%, 60%, 70% இப்படி தான் இருக்கும். ஸோ அதுலேயே அவங்க இந்த 40% வாங்கிட்டாலே அவங்க முதலமைச்சர் ஆகிடுவாங்க. ஸோ ஆட்சி கட்டில ஏறிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நம்ம போகணும். ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு வி கான்ட் டேக் எனி கொஷின்ஸ் டு எனி ஒன் பிகாஸ் ஆஃப் ஒன்ஸ் 5 years வி கெட் டு த எலெக்ஷன் ஃபார் தட். அதுல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ரிப்ரைவ் பண்ணணும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணுற அதிகாரம் இருக்குன்னா அது நம்மள்ட்ட இல்லை. ஸோ அதான் ஒரு பிரச்சனை. ஸோ குஜராத்தில் யூனிஃபார்ம் சிவில் கோடு, அதாவது பொது சிவில் சட்டம், இது அமல்படுத்திட்டாங்க. இந்தியாவில் 2வது மாநிலமாக, ஃபர்ஸ்ட் மாநிலம் உத்தரகாண்ட், இப்போ 2வது மாநிலம் குஜராத். இது ஒவ்வொரு மாநிலமும் இதை அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த பில்லை பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது அவரோட கனவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவ்வளோதான் இந்த இதில் ஆர்டிகல்ஸில் இருக்கிறது. இது மற்றதெல்லாம் இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் தேவையில்லை. ஸ்போர்ட்ஸ் நியூஸில் ஆசிய குத்துச்சண்டை போட்டி. ஓகே, அடுத்து ஒலிம்பிக்லாம் இதெல்லாம் போவோம். பிரீத்தி, பிரியா மற்றும் அருந்ததி இவங்க மங்கோலிய தலைநகர் உலான் பட்டரில் இந்த போட்டி நடந்திருக்கு. இவங்க சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்கிறாங்க. ஓகே, இந்தியாவை சேர்ந்தவங்க. ஸோ இப்போது போர் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலங்களில், ஹார்மோஸ் நீர் சந்தி தடைபட்டிருக்கிற இந்த காலங்களில் ஈரான், இஸ்ரேல், அப்புறம் அமெரிக்கா போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு எல்பிஜி கிடைக்கல, பெட்ரோல் கிடைக்கல, டீசல் கிடைக்கல, கச்சா எண்ணெய் கிடைக்காத இந்த சூழ்நிலையில் இப்பயுமே சேல்ஸ் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் 2.96 கோடி வாகனங்கள் விற்பனை ஆகியிருக்கு. ஓகே, ஸோ இது வளர்ச்சி நோக்கி போகுதுன்னா நேற்றுக்கு தான் பார்த்தோம். நம்மளோட ஜிடிபியோட ரேஷியோ 6% நமக்கு இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். 0.8% நமக்கு சரிவு, ஒரு மாதத்துலேயே சரிவாயிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகே, அப்புறம் எஸ் வங்கியோட நம்ம அப்பாயின்மெண்ட்ஸை சேர்த்து பார்க்கறதுனால எஸ் வங்கியோட புதிய சிஇஓ அது யார் பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல் அதிகாரி முரளிதர் டான்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுப்பேற்றிருக்காரு. இது முன்னாடி யார் கையில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனில் அம்பானி அவர் கையில் தான் இருந்தது. எஸ் பேங்காக அவர் தான் ரோல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்போதைக்கு அவர் பேங்க்ரப்சி ஆயிட்டார். ஓகேவா, 23,000 கிளைகள் மற்றும் 2.33 லட்சம் ஊழியர்களை கொண்ட இந்த எஸ் பேங்கோட புதிய சிஇஓவா இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜி டிபார்ட்மெண்ட், ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மில்கை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட 20க்கும் மேலே பொருட்களை தயாரிக்கிற அமுல், அதை வெண்மை புரட்சிக்கு வித்துட்ட இந்த அமுல் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி மாதிரி இருக்கு. ஸோ இது இப்போதைக்கு என்னன்னா 1 லட்சம் கோடி ரூபாய் அவங்க டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நிகர சொத்து மதிப்பு, அமுல் வர்த்தக மதிப்பு மட்டுமே 1 லட்சம் கோடி ரூபாய். ஓகே, 2025 அமுலோட பிராண்டு டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கிறது 1 லட்சம் கோடி ரூபாய். ஸோ இந்த வருஷத்துக்கு மட்டுமே 11% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு சின்ன ஒரு வெண்மை புரட்சியில் 1960 ஆரம்பிச்சது. ஸோ இதுவும் ஒரு சின்ன சின்ன வளர்ச்சியாக இப்போ 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கு. இதுவும் ஒரு கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டுக்கு இது மாதிரி தான் கோஆப்ரேட்டிவ். ஓகே, அங்கே இருக்கிற
லோக்கல் ஏரியா இருக்கிற பாலை வந்து கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு போதுமான அமௌண்ட் கொடுத்துட்டு அந்த பாலை செறிவூட்டி மேற்கொண்டு அதை சந்தைப்படுத்தி திருப்பியும் வந்து அந்த பணத்தை அங்கேயே கொண்டு வர்றது. இதுதான். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு உண்டான தினமணி நியூஸ் பேப்பரில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஒரு 5 விஷயம் பார்த்துருக்கோம். அது நமக்கு ரொம்ப எக்ஸாம்பிளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயம் தான். ஸோ நாளைக்கு இம்பார்ட்டன்ட் விஷயத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.